ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம டேவோட தி பிளாக் மேஜிக் தாண்டா பார்க்க போகிறோம். ஓகேடா, லாஸ்ட்டு பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, ஜிமின், ஜேகோப், சுகா இவங்க 3 பேருமே ஜங்குக்கை பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிமினும் ஜேகோப்பும் மயங்கி விழுந்திருப்பாங்க பயந்து. சுகா தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டோரியும் கேட்டுட்டு, ஓகே நம்ம ஹெல்ப் பண்ணலாம், நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தேங்கிட்ட சொல்லியிருப்பான். ஓகேடா, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சுகா ஓகே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அடுத்த அதாவது நெக்ஸ்ட் டேலேருந்து தியாகம், சுகா, ஜிமின், ஜேகோப் இவங்க எல்லோரும் சேர்ந்து ஜங்குக் என்னாச்சு, ஜங்குக் யார், என்ன, அவனுக்கு ஏன் இப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணினதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. சுகா ஒரு பக்கம் இந்த பிளாக் மேஜிக்கை பற்றி ரிசர்ச் பண்ணுறான். அது எப்படி, என்ன, அதை எப்படி ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் புக்கெலாம் படிச்சுட்டு அதில் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கான். ஒரு பக்கம் ஜிமினும் ஜேகோப்பும் வெளியே போய் நிறையா டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. அவங்க யார் ஜங்குக்கு அந்த மேஜிக் பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. இப்படியே 1 மந்த்தும் போகுது. இந்த 1 மந்தில் ஜங்குக் கூட ஜிமின், சுகா, ஜேகோப் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்க கூட நல்லா க்ளோஸ் ஆகியிருப்பாங்க. இப்போ ஜங்குக் ஒரு கோஸ்ட்டுன்னு கூட இல்லாமல் அவனு ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் 4 பேருமே பார்த்துக்கிறாங்க. தியாங்க்கு அந்த 1 மந்த்துமே ஜங்குக் கூட இருந்தது அவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அவன் கோஸ்ட்டுன்னு கூட இல்லாமல் ஜங்குக் மேலே அவனுக்கு ஒரு தனி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலே இருக்கும். தியாங்க்கு அவ்வளோ பிடிக்கும் ஜங்குக்கை. டெய்லியும் அவன்கிட்ட பேசுகிறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த மாதிரியே தான் போயிருக்கோம். ஆஃப்டர் 1 மந்த்துக்கு அப்புறம் ஒன் டே நைட் ஜங்குக், உன்கிட்ட ஒன்று சொல்லணும், நீ இதை கேட்டு எப்படி ஹாப்பியாக என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவனுக்கு எதுவும் புரியலை. அவனும் பார்த்துட்டு இருக்கான். நான் இவ்வளோ சொல்கிறேன், நீ எதுவுமே கேட்காம நின்றுட்டுருக்க, என்னன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி மறுபடியும் டேங் கேட்குறான். சொல்லிட்டு ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜங்குக் கேட்குறான். இப்போது டேங் தான், இவ்வளோ நாள் நாங்கள் 4 பேரும் சேர்ந்து பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இன்றைக்கி தான் ஒரு முடிவு கிடச்சிருக்கு. உன்னை யார் இப்படி பண்ணாங்க, ஏன் இப்படி பண்ணாங்க எல்லாமே தெரிஞ்சும் யாருன்னு தெரியாமல் இருந்தது. இப்போது அவனையும் கண்டுபிடிச்சாச்சு. என்கிட்ட தான் இருக்கான். அவன் உனக்கு மேஜிக் தான் பண்ணியிருக்கான். எப்படின்னா உன் சோலை மட்டும் பிரிச்சுட்டானோ உன் பாடியிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போது ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறட்டையும் அது எப்படி வெறும் சோளை மட்டும் பிரிக்க முடியும்? அப்போ சோளை மட்டும் பிரித்தாலும் நான் ஆவி தானே, அப்போ அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். அது உனக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். தியாங் சொல்லு, தியாங் சர்ப்ரைஸ்லாம் சொல்லாத, என்னால் சர்ப்ரைஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ப்ளீஸ் சொல்லு. நான் சொல்ல மாட்டேன், நாளைக்கு மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணு, உனக்கு நேர்லேயே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தியாங் சொல்கிறான். ஜங்குக்கும் நான் பேசவே மாட்டேன் உங்ககிட்ட போ
அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் ஒளிஞ்சுக்கிறான். தேங்க ஒரு பக்கம் சிரிச்சுட்டு ஒளிஞ்சுக்கோ, நாளைக்கு நீ எப்படி ஒளியறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தூங்க போயிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் தேங், சுகா, ஜிமின், ஜேஹோப், ஜங்குக் எல்லோரும் அந்த வீட்டுக்கு தான் மறுபடியும் போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது அந்த வீட்டில் ஒரு பர்சனை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா ஜங்குக்கை மேஜிக் பண்ணி இப்படி பண்ணியிருப்பான்ல ஒரு மேஜிக் மேன், அவனை தான் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இப்போ டேங் போய் அவனோட வாயில் கட்டியிருந்த அந்த கிளாத்தை எடுத்துட்டு, சொல்லு இப்போ என்ன பண்ணணும், போயிட்டு நாளைக்கு வா சொல்கிறேன்னு சொன்னேன்ல, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போது அந்த பர்சனும் அப்படியெல்லாம் என்னால் எதுவும் சொல்ல முடியாது உங்களுக்கு, அது சொன்னால் என்னோட தொழிலுக்கே பெரிய ஆபத்து, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனை சொல்கிறான். டேங் இப்போ ஓங்கி அவனை ஒரு ஸ்லாப் பண்ணிட்டு, சொல்ல போறியா இல்லை உன்னை இங்கே அடிச்சு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீ என்ன கேட்டாலும் சரி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் மறுபடியும் சொல்கிறான். இப்போது 4 பேரும் சேர்ந்து அவனை போட்டு வளர்க்குறாங்க. இவங்க ஓகே 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 நிறுத்துங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போதான் அந்த பர்சன் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு ஹன்லி என்கிட்ட இவனை ஏதாச்சும் பண்ண சொன்னான். நான் இவனோட பாடியிலேருந்து அவனோட சோலை மட்டும் தனியாக எடுத்துட்டேன். சோலை மட்டும் தனியாக எடுத்துட்டேன்னா இப்போ அவனோட பாடி எங்கே அப்படின்னு சொல்லி தியாங் கேட்குறான். அவனோட பாடி இந்த பில்டிங்க்கு பின்னாடி தான் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நடுங்கிட்டே சொல்கிறான். அப்போது ஜங்குக்கே அது ஷாக்காக இருக்குது. இவ்வளோ நாள் இந்த பில்டிங்கில் தான் இருந்தோம், எப்படி நமக்கு இது தெரியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி அவனே ஷாக்கில் பார்த்துட்ருக்கான். அப்போது டேங் அவனோட ஹேரை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். சொல்லு எங்கே இருக்கு சொல்லு அப்படின்னு அவன் ஒரு சைடு கை காமிக்கிறான். அங்கே தான் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறான். இப்போ அந்த வேர்டு கேட்டு டேங்க்கு அவ்வளோ கோவம் வருது. மறுபடியும் போட்டு அவனை அப்படி அடிக்கிறான். இப்போ அடிச்சுட்டு, சுகா, ஜிமின் அதை இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ 4 பேரும் போய் அந்த ஜங்குக்கை புதைச்சி வச்சுருக்கிறத தோண்டி அந்த பாக்ஸ் வெளியே எடுக்கிறாங்க. இப்போது டேங் தான் பாக்ஸ் கிட்ட போய் நிற்கிறான். நின்றுட்டு திரும்பி ஜங்குக்கு பார்க்குறான். ஜங்குக்கும் அங்கே நின்று பார்த்துட்ருக்கான் இவங்களே. இப்போது டேங் ஜங்குக்கு பார்த்து ஒரு மாதிரி ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறான். அவனோட ஹார்ட் பீட் அவனுக்கே தெரியாமல் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போது பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக் தான். அதை பார்த்ததும் டேங்க்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல், என்னென்னு சொல்ல முடியாத ஒரு ஃபீல். திரும்பி ஜங்குக்கு பார்க்குறான். அங்கே ஜங்குக் இல்லை. இப்போது டேங்க்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. சுகா, ஜங்குக்கு காணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த பர்சன் கிட்ட போய் அந்த மேஜிக் மேன் கிட்ட டேங் போய் அவனோட ஷர்ட்டை பிடிச்சி, ஏய் ஜங்குக் இங்கே
இப்போ எனக்கு இவனுக்கு உயிர் வரணும். இப்போ நீ வர வைக்கலைன்னா உன்னை மட்டும் இல்லை, உன் ஃபேமிலி, இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க உங்கள் கேங்கே போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன். உன்னை பற்றி எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். மரியாதையாக எனக்கு இப்போ அவனுக்கு உயிர் வரவே அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவனும் ஓகே நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நிறையா மேஜிக்லாம் பண்ணி இப்போது சடனாக ஒரு மாதிரி அந்த இடமே ரொம்ப புகையாகுது, ஒரு மாதிரி காற்று ரொம்ப அடிக்குது. இப்போது ஜங்குக்கோட பாடிக்குள்ளே அவனோட சோல் போயிடுது. என் வேலை முடிஞ்சு, அவனுக்கு உயிர் வந்துருச்சு. இதுக்கு மேலே என் விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனும் அங்கேருந்து போகிறான். இப்போது டேங் தான் அந்த பாக்ஸ் கிட்ட போய் ஜங்குக்கை லைட்டாக அப்படியே மேலே தூக்குறான். பாக்ஸ்குள்ளேருந்து அவனை தூக்கி வெளியே படுக்க வச்சுட்டு ஜங்குக்கோட கன்னத்தில் தான் அடிச்சுட்டு ஜங்குக்கை கூப்பிட்ருக்கான். ஜங்குக் நான் பேசுறது கேட்குதா உனக்கு அப்படின்னு கூப்பிட்டே இருக்கான். பட் ஜங்குக் முடிக்கல. அப்புறம் பல்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்குறான்ட்டே ஹார்ட்லாம் துடிக்குதா, கையில் பல்ஸ் இருக்கா அப்படின்லாம் சொல்லியெல்லாம் பார்க்குறான். அவனுக்கு பல்ஸ் இருக்குது, அவனுக்கு உயிரும் இருக்குது. இப்போது உயிர் இருக்குன்னு தெரிஞ்சு அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க. ஜங்குக்கு தூக்கிட்டு அங்கே போயிட்டு இப்போது டாக்டர் உள்ளே செக் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியே தான் தியாங், சுகா, ஜிமின், ஜேஹோப் 4 பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது டாக்டர் தான் வெளியே வராரு. டாக்டர் அவன் நல்லா இருக்கான்ல, அவனுக்கு என்னாச்சு, ஏன் முழிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தியாங் கேட்குறான். மிஸ்டர் தியாங் அவங்க ஆல்ரைட் தான், பட் அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். அவங்க டயர்டாக இருக்காங்க பார்க்கவே. கொஞ்சம் நான் ட்ரிப்ஸ் போட்டிருக்கேன், டேப்லெட்ஸும் எழுதி தரேன். ட்ரிப்ஸ் முடிஞ்சதும் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். ஹீ இஸ் ஆல்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது 4 பேரும் தான் அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் ஜங்குக்கு தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு ட்ரிப்ஸ் போட்டிருக்கு. டேங் பக்கத்தில் ஒரு சேர் இருக்குது, அதில் உட்காந்து ஜங்குக்கே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக்கும் முழிக்கிறான். முழிச்சதும் ஜங்குக் முழிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி தியாங் கேட்குறான். இப்போது சுகா, ஜிமின், ஜோகோப் எல்லாம் எந்திரிச்சு ஓடி வராங்க. அவன் முழிச்சிட்டான் அப்படின்னதும் ஜங்குக் பார்க்குறான் 4 பேரையும். தியாங் அப்புறம் மறுபடியும் பார்க்குறான். பட் அவன் எதுவுமே பேசலை. ஜங்குக் உனக்கு நான் யாருன்னு தெரியுதா, ஏன் எதுவும் பேச மாட்டேற, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போது ஜங்குக் கண்ணிலேருந்து டியர்ஸ் நான் ஸ்டாப்பாக வருது. அதை பார்த்ததுமே 4 பேருக்கும் ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிக்குது. ஏன் அழுகிறான், என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறான். அப்போது சுகாவையும் பார்க்குறான், பட் எதுவும் சொல்லலை. ஜங்குக் இங்கே பாரு, நான் இங்கே தான் இருக்கேன், உனக்கு எதுவும் இல்லை, உனக்கு உயிர் வந்துருச்சு, நான் உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன், என்னாச்சு ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு தியாங் தான் ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டு கேட்குறான். இப்போது ஜங்குக் தேங்க்ஸ் தியாங், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறான். தேங்க்ஸு, இவனை காப்பாற்றுறதுக்குள்ளே நம்ம உயிரே போயிருக்கோம். சாதாரணமாக ஒரே ஒரு தேங்க்ஸில் முடிக்கிறான் கோபிவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். அதான் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்பும் சொல்லிகிட்ருக்கான். இப்போ சுகா தான் அவங்க 2 பேர்த்தையும் பார்த்து முறைக்கிறான். இப்போது சரி நீங்கள் 2 பேரும் வெளியே வாங்க, அவங்க 2 பேரும் பேசிட்டோம்
அப்படின்னு சொல்லிட்டு சுகா, ஜேகோப், ஜிமின் 3 பேரும் வந்து அந்த ரூம் விட்டு வெளியே போகிறாங்க. இப்போது தியாங் தான் ரொம்ப பயந்துட்டேன், உன்னை திருப்பி கூட்டிகிட்டு வர முடியாதா, நீ நல்லா இருக்கல? நல்லா இருக்கேன் தியாங், தேங்க்யூ. அருடிமா, எதுக்கு இவ்வளோ தேங்க்ஸ்? இல்லாட்டியும் நீ என் உயிரை காப்பாற்றிருக்க, நான் திரும்பி வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல தியாங். நீ என்னை திரும்பி கூட்டிகிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். தியாங்கும் சிரிச்சுட்டு அவனும் எதுவும் சொல்லலை. அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து அங்கேருந்து அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி தியாங்கோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். தியாங்கோட ரூமுக்கு தான் ஜங்குக்கை கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் ஜங்குக் பெட்டில் உட்காந்துட்ருக்கான். தியாங் இங்கே வா. சொல்கிறா, ஏதாச்சும் வேணுமா? இல்லை உனக்கு ஏதாச்சும் பண்ணுதா? இல்லை தியாங், சும்மா அதை கூப்பிட்டு எனக்கு என் அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் தியாங். நான் அவங்கள எனக்கு இப்படி ஆனதுலேருந்து ஒரு டைம் கூட பார்க்கல தியாங், எனக்கு அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தியாங் போகிறான். அப்படியே ஜங்குக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த இன்னைக்கு நைட்டு தான் ஒரு 7 o'clock இருக்கும். அப்போது தியாங்கோட ரூம் டோர் வந்து ஓப்பன் ஆகுது. பார்த்தா தியாங் தான் வரான். ஏன் தியாங் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர? ஜங்குக் சீக்கிரம் வா, சீக்கிரம் கீழே வா, சீக்கிரம் கீழே வா, ஒரு முக்கியமான விஷயம் காமிக்கணும், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட கை பிடிச்சி தரன்னு கீழே இழுத்துட்டு போகிறான். அங்கே பார்த்தா ஹாலில் சோஃபாவில் ஜங்கு கூட அப்பா அம்மா தான் உட்காந்துருக்காங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஓடி போகிறான் ஜங்குக். நீ நல்லா இருக்கில்ல? நான் உனக்கு என்னாச்சுன்னு தெரியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? நீ நல்லா இருக்கில்ல ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் அவனை ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்டு அவனுக்கு கிஸ் பண்ணிவிட்டு அவனை இது பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கு ரொம்ப அழுகிறான். இப்போது ஜங்குக்கோட அப்பா தியாங்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, நான் என் பையனை மறுபடியும் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை. தேங்க்யூ. அதெல்லாம் என்ன தேங்க்ஸ்லாம் சொல்கிறீங்க? ஜங்குக் எங்களில் ஒருத்தர் மாதிரி தான், நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒரு பையன் இருந்து இப்படியெல்லாம் பண்ணால் வேணான்னு சொல்லிடுவீங்களா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க ஜங்குக்கோட அம்மா, இல்லைப்பா நான் என் பையனை நினச்சிட்டு அழுகாத நாள் இல்லைப்பா, அவனை நான் எப்படி வளர்த்தேன்னு தெரியுமா? அவனை பார்க்காம இத்தனை வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக் தான் தேங்க பார்க்குறான். அவன் ஏதோ சொல்லான்னு வரான். அப்போ தேங், இங்கே பாரு, நீயும் தேங்க்ஸ் சொல்ல போறியா? தேங்க்ஸ்லாம் சொன்னீங்கன்னா உன்னை திரும்பி கொண்டு போய் அங்கேயே விட்டுட்டு வந்துடுவேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தேங் சொல்கிறான். இப்போ ஜங்குக் அழுதுகிட்டே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்க அப்பா அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்கான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அவங்க அப்பா அம்மாவும் அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் தேங்க்கு மனசே இல்லை, ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே 1 day 2 daysன்னு சொல்லி ஒரு 1 week போகுது. இந்த 2 நாள் இந்த 1 weekக்குமே தியாங்னால ஜங்குக்கை பார்க்காம இருக்க முடியல. இப்போது ஜங்குக்கோட வீட்டுக்கு தான் தியாங் போகிறான். பார்த்தா ஜங்குக் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு
நான் ரூமுக்கு போகிறோமான்னு சொல்லிட்டு அப்போ தான் ஓடுறான் மேலே. அப்போது டேங் உள்ள வரான். ஆண்டி அப்படின்னு கூப்பிடுறான். வாப்பா டேங். ஏன்பா இவ்வளோ நாள் வரவே இல்லை? இல்லை ஆண்டி, கொஞ்சம் வேலை. ஜங்குக் எங்க? ஜங்குக் மேலே இருக்கான்பா, நீ போய் பாரு, அதான் அவன் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமே காமிக்கிறாங்க. இப்போது டேங் தான் ஜங்குக்கோட ரூமுக்கு போகிறான். போனால் அது லைட்டாக ஓப்பனில் தான் இருக்குது. இப்போ அவன் உள்ளே போகிறான். ஜங்குக் வந்து பெட்டில் படுத்துட்டு ஏதோ ஃபோட்டோ பார்த்துட்ருக்கான். இப்போது டேங் உள்ளே போயிட்டு ஜங்குக் அப்படின்னு கூப்பிட்டதும் ஜங்குக் வந்து பயந்து அந்த ஃபோட்டோவை பெட் கடியில் ஒழிச்சு வச்சுட்டு அவசரமாக எந்திரிச்சு உட்கார்றான். ஏன் இவ்வளோ பதற? என்னாச்சு? என்னது ஏதோ என்கிட்ட மறைச்ச? ஒன்றும் இல்லை தியாங், ஒன்றும் இல்லையே. நான் என்ன மறைச்சேன்? நாளை ஒன்றும் மறைக்கல. இல்லை, நீ ஏதோ மறைச்ச, நான் பார்த்தேன். என்னது? ஒன்றும் இல்லை தியாங். என்ன மறைச்சேன்? நான் ஒன்றும் மறைக்கலையே. இல்லை இல்லை, நீ ஏதோ மறைச்ச, பல் நானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அங்கே ஒழிச்சு வச்சுருக்க ஃபோட்டோவை எப்படியோ 2 பேரும் சண்டை போட்டு அது பண்ணி இது பண்ணி அங்கே எடுத்துடுறான். அந்த ஃபோட்டோவை திருப்பி பார்த்தா அது வேறு யார் ஃபோட்டோவும் இல்லை, டேங்கோட ஃபோட்டோ தான். என் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. நான் காலேஜ் படிக்கும்போது என்னோட கான்சர்ட் அப்போ நான் பாடும்போது. நீ அந்த காலேஜா? ஆமாத்தியா. சரி, என் ஃபோட்டோ எப்படி உங்ககிட்ட? அதையே நீ பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை தியாங், சும்மா தான் பார்த்துட்ருக்கேன். போய் சொல்லாத. என் ஃபோட்டோ உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? ஏன் நீ பார்த்துட்ருக்க? அதான் சொல்கிறேன் தியாங், சும்மா தான். நீ கூட ஃபோட்டோ கொடு ப்ளீஸ். நீ இப்போ உண்மை சொல்கிறியா? இப்போ என்ன சொல்ல போறியா என்ன? அப்போது என்ன? அப்போது நீ ஏன் தியாங் இப்படி பார்க்குற? இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் வேணும் எனக்கு. இப்போது ஜங்குக் தான் அப்படியே லாங் ப்ரீத் எடுத்துகிட்டு, நான் உன்னை லவ் பண்ணிட்டேன் ரொம்ப வருஷமா. நீ காலேஜ் 2nd இயர் படிக்கும்போது நான் காலேஜ் 1st இயர். அப்போ இருந்து உன்னை லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ. உன் பின்னாடி நான் வராதனால எல்லாத்தையும் நீ எங்கே போனாலும் அங்கே நான் இருந்தேன், எல்லா பக்கம் இருந்தேன், ஈவன் ரெஸ்ட் ரூமில் கூட. ஆனால் நீ என்னை பார்த்ததே எல்லாத்தையும். இது உன்கிட்ட என் பாஸ்ட்டை சொல்லும்போது ஒரு பர்சனை லவ் பண்ணேன்னு சொன்னேன்ல, அது நீ தான். உன்னை தான் லவ் பண்ண. உருக்கி என் லைஃப்பில் உன்னை தாண்டி ஒரு பர்சனை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. உனக்கு இது எப்படி இருக்குன்னு தெரில. இதை சொல்கிறதுக்கு தான் அன்னைக்கு அவ்வளோ வேகமாக வந்துட்டு இருந்தேன். அப்போ தான் கிட்னாப் பண்ணிட்டு போனாங்க. அதுதான் இவ்வளோ நாள் உன்கிட்ட இருந்து என்னை பிரிச்சிருச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். இப்போது டேங்க்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. அப்போது அன்னைக்கு ஜங்குக் சொன்னது வந்து அவனை தானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கு அவனோட ஷர்ட்டை பிடிச்சி கிட்ட இழுத்து அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ப்ராமிஸ் அவனை சொல்லிட்டா, உன்னை பார்த்ததுக்கப்புறம்
உன்னை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தோணுச்சு. ஆனால் எனக்கு நீ பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, நீ ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னு சொன்னப்போ உடஞ்சிட்டேன். அவனை கொல்லணும்னு தோணுச்சு. அவனை கொண்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஆனால் முடியாதுல்ல. பரவாயில்ல, உன் ஹாப்பினஸ் தான் நினச்சி நான் எதையும் காமிச்சிக்கல. எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம்னு நினச்சேன். தெரில, எனக்கு யார் மேலே இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்ததில்லை. உன் மேலே வந்துச்சு. நீ கோஸ்டாக இருக்கும்போது என் ஃபேஸை கப் பண்ணப்போ உன்னை நான் ஃபீல் பண்ணேன், உன் லவ்வை ஃபீல் பண்ணேன். அப்போ முடிவு பண்ணேன், உன்னை மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த ஒரு வாரம் உன்னை தகட்ட மிஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே என்னால் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது. இப்போவே உங்கள் அம்மாட்ட பேசி உன்னை கூட்டிகிட்டு போட்டா என் கூட வருவியா அப்படின்னு கேட்குறான். ஜங்குக்கு அவனோட அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அழுகிறான். இப்போது தேங்காய் அவனோட கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு என் கூட வருவியான்னு கேட்டேன். வருவேன் அப்படின்னு அழுதுட்டே க்யூட்டாக சொல்கிறான். தேங்க இப்போ உன்னோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹக் பண்ணிக்கிறான். ஓகேடா, நான் இந்த ஸ்டோரியை, அதாவது இந்த எஃப்எஃப்பை இதோட முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.